ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. நடுக்கடலில் புதுச்சேரி பூம்புகார் மீனவர்கள் மோதல். சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. ஓட்டுநரின் அலட்சியத்தால் தனியார் பேருந்து விபத்து. நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் 2 மையங்களில் நடைபெறும் UPSC தேர்வு. அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையால் உழவர்கரை தொகுதியில் மழைநீர் தேங்கியது. பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு செய்த அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மழை நீரை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை இரவு கனமழை பெய்தது. 3 மணி நேரம் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அதிகாலை 5 மணி முதல் மழை இல்லாத காரணத்தால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வடிந்து காணப்பட்டது. இதனால் பல பகுதிகளில் சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் சென்று ஆய்வு செய்து நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் சாதாரண மழைக்கு கூட கணபதி நகரில் சாலைகளில் நீர் தேங்குவதாகவும் இதை உடனடியாக அகற்ற நிரந்தர தீர்வு காணாவிட்டால் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். அவர்களை சமாதானப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அது உள்ள 1.5 அடி தண்ணி உள்ள வந்து போன இப்போ 42 சென்டிமீட்டர் வந்தீங்க. எல்லா வீட்லயும் பாத்தீங்க. காம்பன்சேஷன் கூட வேண்டாம் சார். காம்பன்சேஷன் யாருமே கேட்கல சார். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டா போதும் சார். இருக்கு இப்போ கிட்டத்தட்ட 2 அடி இந்த நகர்ல ரோட்டை நம்ம தூக்குனாதான் வருகின்ற மழை காலத்தை இந்த ஊரை நகரை காப்பந்து பண்ண முடியும். அரசாங்கத்துக்கு விரைவில் நடவடிக்கை இருக்க. இப்போ கமிஷனரையும் கூட்டு இருக்கேன். கமிஷனர் வரனாரு, இன்னும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தோன்னா அடுத்த மழைக்கு அந்த வித பிரச்சனை இல்லாத இதை காப்பாற்ற முடியும்னு தெரிவிச்சு. புதுச்சேரி பூம்புகார் மீனவர்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு தேங்காய்திட்டு துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்று மீன்பிடித்தனர். பிறகு பிடித்த மீன்களை பூம்புகார் துறைமுகத்தில் விற்பனை செய்துள்ளனர். இந்த மீன்களுக்கான 2 லட்சம் ரூபாய் பணத்தை பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தினர் வாங்கி வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மீன்களை விற்பனை செய்து 20 நாட்கள் கடந்த நிலையிலும் பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தார் புதுச்சேரி மீனவர்களுக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புதுச்சேரி மீனவர்கள் கேட்டபொழுது பணத்தை கொடுக்க முடியாது என மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேங்காய்திட்டு துறைமுகம் அருகே உள்ள கடற்கரை பகுதிக்கு பூம்புகார் பகுதியிலிருந்து பெரிய படகு வந்தது. அப்படகில் வந்த மீனவர்களிடம் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் சிறிய படகில் சென்று தங்களுக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணத்தை பூம்புகார் பஞ்சாயத்தாரிடமிருந்து வாங்கித் தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கு பூம்புகார் மீனவர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. அப்போது புதுச்சேரி மீனவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மீனவர்களின் படகை இடித்து கடலில் தள்ளிவிடுவதாக பூம்புகார் மீனவர்கள் மிரட்டியுள்ளனர். இச்சம்பவம் புதுச்சேரி மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை புதுச்சேரி மீனவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். பூம்புகார் மீனவர்கள் புதுச்சேரி எல்லைக்குள் வந்து மீனவர்களை மிரட்டி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மீனவர்கள் மீன்வளத்துறையிடமும் கடலோர பாதுகாப்பு படையினரிடமும் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளனர். மடுகரையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்திற்குள்ளானது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் நகர பகுதிகளிலிருந்து சுற்றியுள்ள ஊர்களுக்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மடுகரையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தனியார் பேருந்து அரியங்குப்பம் பாலம் அருகே விபத்திற்குள்ளானது. பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தாலும் கவனக்குறைவு காரணமாகவும் விபத்து ஏற்பட்டதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் புகார் தெரிவித்தனர். பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் ஓட்டுநர் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியுள்ளார்.
அப்போது எதிர்பாராத விதமாக அரியாங்குப்பம் பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது பேருந்து மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சேதமானது. பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ஓட்டுநரின் அலட்சியத்தால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து துறை அதிகாரிகள் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைக்கான எழுத்து தேர்வு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் 2 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு அகாடமி, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவை, கடற்படை அகாடமியில் சேர்வதற்கான எழுத்து தேர்வை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடத்துகிறது. இத்தேர்வு புதுச்சேரியிலும் நடைபெறவுள்ளது. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைக்கான தேர்வு முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக 116 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த தேர்வு காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் 3 பிரிவுகளாக நடக்கிறது. லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடற்படை அகாடமியில் சேருவதற்கான எழுத்துத் தேர்வை 187 பேர் எழுதவுள்ளனர். இந்த தேர்வு காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரையிலும் 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. இந்த 2 தேர்வையும் மொத்தம் 303 பேர் எழுதவுள்ளனர். இதற்காக புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் மூடப்படும் என்றும், அதற்கு பிறகு வருவோர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வர்கள் செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பணியிடங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும், இதற்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரீஷியன், வயர்மேன் டி கிரேடு மற்றும் சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு 18 வயது முதல் 32 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும், இடஒதுக்கீடு அடிப்படையில் வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விண்ணப்பங்களை இணையதள முகவரி மூலம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கான கடைசி தேதி வருகிற 19ஆம் தேதி மாலை 3 மணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து வருகிற 22ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இதற்காக ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகம் சம்பாதிக்கும் ஆசையில் ஆன்லைனில் பெண்ணிடம் 1 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதில் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை மூலம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து எதிர்முனையில் பேசியவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இதன் மூலம் அவரது வங்கிக் கணக்கில் 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. பின்னர் எதிர்முனையில் பேசியவர் அவரிடம் சிறிது முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். இதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் முடியாமல் போனதால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் புதுவை வம்புப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவரிடம் 57,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவரிடம் 35,000 ரூபாயும், வில்லியனூரைச் சேர்ந்தவரிடம் 38,000 ரூபாயும், முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவரிடம் 19,000 ரூபாய், பெண் ஒருவரிடம் 11,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாசலில் முகாமிட்டுள்ள தெருநாய்களை அகற்ற
அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 20க்கும் மேற்பட்டோர் நாயால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற 5 வயது சிறுமியை திடீரென தெருநாய் கடித்து குதறியது. நாய் கடித்ததில் காயமடைந்த சிறுமி வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. இதுகுறித்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டும் புதுச்சேரி அரசும் அரசு சாரா அமைப்பு நிறுவனங்களோ எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தெருநாய்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் கூட பொதுமக்களுக்கு இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வாசலில் தெருநாய்கள் முகாமிட்டுள்ளன. பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு இந்த நாய்களால் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பாக புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,190 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,400 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.